ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு காடு. அந்த காட்டில் நிறைய முயல் இருந்தாங்க. முயல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த முயல் கொஞ்சம் முயலை பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் போனாலே அவங்க ஜம்ப் பண்ணி ஒரு புதற்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பயந்த சுபாவம் இருந்தது. முயலுக்கு எல்லாமே கொஞ்சம் பயப்படுற சுபாவம் இருந்தது. அதனால இப்போ என்னென்னா, காட்டில் இந்த முயலெல்லாம் சேர்ந்து இந்த முயலுக்கு ஒரு ஹெட்டு தலைவர் ஒரு மீட்டிங் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த உலகத்திலேயே நம்ம தான் பயந்தாங்குழி இருக்கோம். நம்பர் 1 பயந்தாங்குழியாக இருந்தால் நம்ம தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேறு எந்த உயிரினும் பயப்படுறது, ஆனால் நம்ம தான் ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு. அப்போ இன்னொரு ஒரு பெரிய முயல் சொல்லுது, ஆமாங்க தலைவரே, நமக்கே அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, நம்ம ஏன் இப்படி பயப்படுறோன்னே தெரியல. அதனால நம்ம எல்லாரும் போய் சூசைட் பண்ணி எல்லோரும் இறந்துடணும். அப்படி இறந்துட்டோன்னா நம்மளை பயந்தவங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே தலைவர் முயல், கரெக்ட் நீ சொல்கிறது. அப்போ இந்த உலகத்திலேயே அழிஞ்சிட்டோன்னு வைங்க, முயல் ஃபுல்லாகவே இல்லைனாலே இந்த மாதிரி ஒரு பயந்தவங்களே முயல் இருந்துச்சு, ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னே வெளியே வராது, உலகத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவரும் சொல்கிறார் தலைவரும். அப்போ சாகலான்னு முடிவெடுத்துட்டாங்க. எல்லா முயலும் சேர்ந்து செத்துறலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணலான்னு. அப்போ ஒரு குட்டி முயல் வருது. குட்டி முயல் ஸ்டாப் நில்லுங்க அப்படின்னு சொல்லுது. என்ன நீங்கள் நம்மளோட இந்த உலகத்தில் நிறைய பயந்தவங்களுடைய உயிரினம் இருக்குது அப்படின்னு சொல்லுது, எதுக்கு அவசரப்படுறீங்கன்னு. உடனே பெரிய முயலுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. ஏன் என்ன நீ பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ குட்டியாக இருந்துட்டு சின்ன பிள்ளையாக இருந்துட்டு எதுக்கு நீ முன்னாடி வர பேசுகிற, போ நீ முதல்ல அப்படின்னு விரட்டுறாங்க பெரிய முயலெல்லாம். ஆனாலும் இந்த குட்டி முயல் மறுபடியும் வருது. இல்லை நீங்கள் யோசிங்க, நம்மளை விட பயந்தவங்களும் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, அதுக்காக சாகலாம் போய் முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே பெரிய முயல் என்ன பண்ணிச்சு, அதையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் எல்லாரும் போகிறாங்க. குளத்துல போய் விழுந்து தற்கொலை பண்ண போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்க, தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. பெரிய கூட்டமே போகுது தற்கொலை பண்ண இந்த குளத்து பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா குளத்து கரையேறும் தவளையெல்லாம் இருந்தவங்க இந்த முயல் கூட்டத்தை பார்த்தோன்னே, அச்சோ எல்லாரும் நம்மளை கொல்ல வர்றாங்கன்னு நினச்சிட்டு தவளை ஃபுல்லாக குளத்து தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணுறாங்க. டம்முன்னு விழுகிறாங்க குளத்து தண்ணிக்குள்ளே. இதை பார்த்தோன்னே முயல் எல்லாம் ஸ்டாப், அந்த தலைவர் முயல் எல்லாம் நில்லுங்க ஸ்டாப் அப்படின்ட்டு. நம்ம தான் பயந்தவங்களி நினச்சோம்னா நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு இவ்வளோ ஜீவராசி தண்ணிக்குள்ளே விழுகுது அப்படின்னு எல்லாரும் நிற்க சொல்கிறாங்க. உடனே குட்டி முயல் முன்னாடி வந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, நம்மளை விட பயந்தாங்களே இந்த உலகத்தில் ரொம்ப பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா, இதுக்காக எல்லாரும் சாகிறதுக்கு பேர வந்தீங்க அப்படின்னு இந்த குட்டி முயல் சொல்லுது. உடனே தலைவர் முயல், ஆமாம் கரெக்டு, நம்ம இந்த குட்டி முயல் சொல்கிறத கேட்டிருக்கணும். நம்ம தான் உலகத்தில் பயந்தவங்க நிமிஷம் சாக வந்தோம், ஆனால் நம்மளை விட பயந்தவங்களும் இருக்காங்க, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. சரியா, என்னென்னா அந்த நமக்கு தான் அந்த ஏதோ குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு ஒரு பயப்படுற குறையோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. தாழ்வு மனப்பான்மை வந்தாலே எல்லா பிரச்சனையும் வரும். மெயினாக கோபம் வரும். ஒருத்தவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும்போது தான் மற்றவங்கள பார்க்கும்போது கோபம் வரும். எப்பயுமே அந்த குணம் மட்டும் இருக்கவே கூடாது. இன்னொன்று விஷயம், நம்மளை நாளே தாழ்த்திக்கக்கூடாது. நம்மளால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, நம்ம அவ்வளோதான், நம்ம அப்படித்தான் அப்படின்ற அந்த எண்ணமே வரக்கூடாது. நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் எல்லாம் செய்ய முடியுன்ற அந்த எண்ணங்கள் இருக்கணும் மெயினாக. சரியா, தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. அந்த முயலுக்கு வந்தது தாழ்வு மனப்பான்மை. நம்ம தான் உலகத்திலே பயந்தாங்களையும் நினச்சிட்டாங்க அவங்க. சரியா, ஆச்சு. இன்னொரு ஒரு குட்டி கதையோட நாளைக்கு வரேன்.